Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு வீடியோல ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதான இந்த முடக்கத்தான் கீரை தோசை எப்படி பண்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். முடக்கத்தான் கீரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து கை கால் வலி, மூட்டு வலி, அதே மாதிரி நம்ம முழங்கால் வலி இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருந்துங்க. இந்த கீரையை வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில், அதாவது ஒன்று துவையலாவோ இல்லை ஏதாவது தோசையாவோ நம்ம வந்து மாதத்துக்கு 2 தடவை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இது கூட நான் வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 15 மிளகு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, இதுதாங்க நான் அது கூட சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் வதக்கிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம வதக்கிறதுக்கு தேவையாக வச்சுருக்க எல்லா பொருட்களுமே சேர்த்திக்கலாங்க. சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இது நம்ம எல்லாமே சேர்த்து நம்ம அதுக்கப்புறம் வந்து கீரை போட்டு நம்ம அரைச்சி ஊற்றுறனால அவ்வளோ கசப்பு தெரியாதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம வந்து முடக்கத்தான் கீரை சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து 2 கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேங்க. இது நல்லா கழுவிட்டு இலைகள் மட்டும் இருக்க மாதிரி எடுத்து சேர்த்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது நம்ம இந்த அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்திக்கிட்டா போதும். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தோசை மாவில் இதை சேர்த்திக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் ஊற்றுற இட்லி மாவு, தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் தான் அதை வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்திட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம அரைக்கிறப்போ நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால நல்லா கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம அரைச்சதை தோசை மாவில் கலந்துட்டோம். எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலரில் இருந்தால் தான் அது வந்து நல்லா தோசையுமே நல்லா கலர்ஃபுல்லாக வருங்க. நம்ம இப்போ அரைச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தோசை கிட்ட வருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு தவா நல்லா சூடாகட்டும். 1லேருந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தோசை மாவில் கலந்து இப்படி கொடுக்கறனால குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க. கசப்பெல்லாம் அவ்வளோக்கா தெரியாது. சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆகட்டுங்க. நல்லா வந்து ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா மொறுன்னு வருங்க. ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு நல்லா வெந்துருச்சுங்க. சுவையான முடக்கத்தான் கீரை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மாதத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி நம்மளும் சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் வராமல் இருக்குங்க. அப்படி வந்திருக்கவங்களுக்குமே இது கொடுத்தீங்கன்னா அது சீக்கிரமாக வந்து போயிடும். இது கூட வந்து நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுறேங்க. நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது எல்லாத்துக்கூடமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.